புதுசாக நம்ம சேனல் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் மணிமேகலை. எனக்கு ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் உள்ள இளைஞருடன் திருமணம் நடந்தது. என் கணவர் பெயர் அர்ஜுன். ஆனால் திருமணமான 5 மாதங்களிலே அர்ஜுன் இதய கோளாறு ஏற்பட்டு அவர் என்னை விட்டுவிட்டு பிரிந்து சென்று விட்டார். நான் அப்போது கர்ப்பமாக இருக்கவில்லை, குழந்தையும் இல்லை. அவர் என்னை மிக விரைவில் தனியாக விட்டு சென்றார். அர்ஜுன் இறந்த பிறகு என் பெற்றோர்கள் என்னை அவர்களது வீட்டிற்கு, அதாவது என் பிறந்த வீட்டிற்கே திரும்பி வரும்படி கூறினார்கள். அப்போது என் பிறந்த வீட்டில் என 2 அக்காள்களுக்கும் குடும்பங்களும் இருந்தார்கள். இந்த சூழ்நிலை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதனால் நான் விதவையாக பிறந்த வீட்டிற்கு சென்று என் அக்காள்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என்னை பற்றி ஏதாவது தவறு கூறுவார்களோ என்று நினைத்து நான் செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நான் இளம் வயதிலே விதவையாகிவிட்டேன். சுற்றத்தினர் சிலர், மேகலை, நீ 2வது திருமணம் செய்து கொள் என்று சொல்லத் தொடங்கினார். ஆனால் என் மனம் 2வது திருமணத்திற்கு இணங்கவில்லை. எப்படியும் அர்ஜுனின் வீட்டில் இப்போது யாரும் இல்லை. அவரது பெரிய வீடு முழுவதும் என்னிடமே இருந்தது. அப்போது என் மனதில் ஒரு யோசனை முளைத்தது. ஏன் நான் வீட்டு கீழ்த்தளத்தில் வாடகைக்கு விடக்கூடாது? இதனால் வீட்டுக்கும் ஒரு துணை கிடைக்கும், பகல் நேரங்களில் கழிந்துவிடும், இரவு நேர பயணமும் குறையும், அதோடு ஒவ்வொரு மாதமும் சிறிய வருமானம் கிடைக்கும் என்று நான் யோசித்தேன். பிறகு வீட்டை வாடகைக்கு விடுவது என்று முடிவு செய்தேன். ஆனால் என் நிபந்தனை ஒன்று, அது ஒரு நாகரிகமான நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும். என்று ஒரு தனி ஆண் நண்பருக்கு நான் வீடு வாடகைக்கு விடமாட்டேன். அன்று காலையில் கதவு மணி அடித்து ஒலி கேட்டது. நான் கதவை திறந்தபோது ஆச்சரியமடைந்தேன். ஏனெனில் வெளியே ஒரு மூத்த அம்மாளும் ஒரு இளம் ஆணும் நின்று கொண்டிருந்தார். பார்க்க அந்த ஆண் அழகாக இருந்தான். நான் அவர்களை விருந்தோம்பல் அறைக்கு அழைத்துச் சென்று அமரச் சொன்னேன். பிறகு கேட்டேன், நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்களை எனக்கு தெரிந்தவர்களாக தெரியவில்லையே என்று நான் அந்த அம்மா கிட்டேயும் அந்த இளம் வயது பையனிடமும் கேட்டேன். அதற்கு அந்த இளைஞர், மேடம், நீங்கள் உங்கள் வீட்டை வாடகைக்கு விட விரும்புகிறீர்கள் அல்லவா? அதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வெளியில் அந்த போர்டை பார்த்தோம் என்று கூறினார்கள். நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தை வாடகைக்கு அமர்த்த விரும்புவதாக கேள்விப்பட்டோம். அதனால் நாங்கள் இருவரும் இங்கு தங்க விரும்புகிறோம். எங்களை தவிர வேறு யாரும் வரவில்லை என்றார். இதற்கு நான், ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். எனக்கு ஒரு நல்ல நாகரிகமான படித்த குடும்பம் வாடகைக்கு தேவை. நான் வீட்டில் கீழ்த்தளத்தை மட்டும் வாடகைக்கு விடுவேன். அப்படியானால் நீங்கள் இருவரும், அம்மாவும் மகனும், இங்கு தங்க விரும்புகிறீர்களா என்று நான் கேட்டேன். அப்போது அந்த மூத்த பெண்மணி புன்னகையுடன் சொன்னார், நான் இவரது தாய் அல்ல, நான் இவரது மனைவி. நான் கேட்டவுடன் அதிர்ந்து போய்விட்டேன். இதை கேட்டதும் மலைத்து போனேன். என் கண்கள் வியப்பில் விரிந்தன. இந்த இளைஞன் இந்த அம்மாளை என்ன பார்த்தார்? ஒரு மூத்த பெண்ணை ஏன் திருமணம் செய்து கொண்டார் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அந்த இளைஞன் பார்ப்பதற்கும் மிகவும் இளமையாகவும் அழகாகவும் இருப்பான். அவரது பெயர் கார்த்திக். அந்த பெண்மணியின் பெயர் ரேவதி. ரேவதிக்கு வயது சுமார் 50. அந்த 50 வயது பெண்ணுக்கு இவ்வளவு இளைஞன் திருமணம் செய்து கொண்டான். எனக்கு மிகவும் அசாதாரணமாகவும் தோன்றியது. அதெல்லாம் நான் விரிவாக மன்னிப்பு கேட்டேன். மன்னிக்கவும் என்ற பேச்சு உங்களுக்கு எந்தவிதமான வருத்தம் ஏற்பட்டிருந்தால் மன்னிக்கவும் என்று நான் கெஞ்சினேன். நீங்கள் இருவரும் கணவன் மனைவி என்பது எனக்கு தெரியாது. அதனால் தான் நான் அம்மா என்று சொல்லிவிட்டேன் என்று நான் கெஞ்சினேன். இதற்கு அவர்கள் இருவரும் அமைதியாக சிரித்து கொண்டே, பரவாயில்லை பரவாயில்லை என்று சொன்னார்கள். எங்களை பார்ப்பதற்கு பலரும் இப்படிதான் ஆச்சரியப்படுவார்கள் என்றார்கள். பிறகு கார்த்திக் கேட்டார், மேடம், நீங்கள் எங்களுக்கு எந்த இடத்தை வாடகைக்கு தர முடியுமோ? எங்களுக்கு தங்க ஒரு இடம் அவசியம் தேவை. உங்களுக்கு நல்ல வாடகைதாரர்கள் தேவைதானே? நான் உடனே சொன்னேன், ஆம், நிச்சயமாக. இந்த கீழ்த்தள அறையில் நீங்கள் தங்கலாம். இதோ அறையில் சாவி. உங்கள் பொருட்கள் கொண்டு வந்து வைத்துக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னதும் அந்த பையன் போய் வீட்டுக்குள் போய் எல்லாவற்றையும் பார்த்தான். பார்த்த பிறகு அப்போது கார்த்தி என்னை பார்த்து, ரேவதியை பார்த்து புன்னகைத்து, நீங்கள் எவ்வளவு வாடகை சொன்னாலும் நாங்கள் சம்மதித்து விடுவோம் என்றார். இதை கேட்டதும் நான் இன்னும் மன நிறைவு அடைந்தேன். ஏனென்றால் எனக்கு பண கஷ்டம் அதிகமாக உள்ளது. கடைசியாக நான் எதிர்பார்த்தபடி பொருத்தமான வாடகைக்காரர்கள் கிடைத்து விட்டார்கள் என்று மகிழ்ச்சி அடைந்தேன். பிறகு நான் அவர்களுக்கு சாவிகளை கொடுத்து, உங்கள் பொருட்களை கொண்டு வந்து வைத்து கொள்ளுங்கள் என்று நான் கூறினேன். சிறிது நேரத்தில் அவர்கள் தங்கள் மூட்டை முடிச்சுகளில் எங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டார்கள். அவர்கள் தங்கள் பொருட்களை அறையில் வைத்து குடியேறினார்கள். ஒரு முழு நாளும் அப்படியே கடந்து போய் மாலை ஆனது. ஆனால் கார்த்திக் ரேவதியிடம் அப்படி என்ன கண்டார்? அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? இது உண்மையாக அன்பான இருக்குமோ, இல்லைன்னு வேற ஏதோ காசுக்காக கல்யாணம் செய்துட்டார்களோ?
அல்லது வேற ஏதாவது கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்கிறார்களோ என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை கார்த்திக்கின் குடும்பத்தினர் ரேவதி அவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம், அல்லது கார்த்திக் தானே அவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். சரி, இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து விரட்டிவிட்டு இரவு உணவு சமைக்க சமையலறைக்கு சென்றேன். அப்போது சமையல் செய்து கொண்டிருக்கும் போது என் அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அம்மா சொல்வார்கள், புதிதாக அருகில் வருபவர்கள் ஒருவேளை சாப்பாடு வழங்கு, அது மனசுக்கு அமைதியாக தரும் என்று சொல்வார்கள் எங்கள் அம்மா. அப்போது என் ஆடைத்தாரர்களை பற்றி நினைத்தேன். அவர்களுக்கு உணவு வசதிகள் இருக்குமோ? இந்த புதிய இடத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த எண்ணத்தோடு நான் ரேவதிக்கு கார்த்திக்கும் உணவு தயாரிக்க முடிவு செய்தேன். நான் தனியாக இருந்ததால் வழக்கமாக எனக்காக மட்டும் உணவு சமைப்பேன். ஆனால் இன்று 3 பேருக்கான உணவை தயாரிக்கும் போது எனக்கு ஒரு புதிய மகிழ்ச்சியும் இருந்தது. புதிய வாடகைக்காரர்களுக்கு உணவு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என் மனசு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போது இரவு நேரம் ஆகிவிட்டது. நான் உணவை டிஃபன் பாக்கெட்டுக்குள் வைத்து கீழ்த்தளத்துக்கு சென்றேன். அவர்களது அறைக்கதவை தட்டினேன். ஆனால் பதில் எதுவும் வரவில்லை. நீண்ட நேரமாக கதவு மணியை அடித்தேன். பிறகு அவர்கள் களைப்பால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கலாம் என்று நினைத்தேன். அதெல்லாம் நான் திரும்பிய போது திடீரென்ற கதவு திறந்தது. கார்த்தி வெளியே வந்து என்ன என்று கேட்டான். அடட மேகலை அக்கா, இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். அப்போது என் கையில் இருந்த டிஃபன் பாக்கெட்டை பார்த்து, அக்கா சாப்பாடு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன என்று ரேவதி சமையலறையிலேயே சமைத்து கொண்டிருக்கிறாளே என்றார். இதற்கு நான் பரவாயில்லை கார்த்தி, இது என் கடமை. இன்று நீங்கள் என் விருந்தினர்கள், அதனால்தான் உங்களுக்கு உணவு கொண்டு வந்தேன். நாளையிலிருந்து நாம் அனைவரும் ஒரே வீட்டில் ஒரே குடும்பம் போல் இருப்போம் என்றேன். பிறகு ரேவதி அக்கா எங்கே என்று கேட்டுக்கொண்டே நான் சமையலறையை நோக்கி நடந்தேன். அப்போது கார்த்தி விரைவாக என் முன்னால் வந்து நின்று, அடடே மேகலை அக்கா, அவளுக்கு தலைவலி அதிகமாக இருப்பதால் அறையில் படுத்து தூங்கிவிட்டாள் என்றார். நான் திடுக்கிட்டு, இப்போது தானே அவள் சமையலறையில் இருக்கு என்று நீ சொன்னாய், இப்போது தலைவலி என்கிறேயே என்று என் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. அப்போது அவர் ஒரு விதமான பதற்றத்துடன், இல்லை, சமைக்கும் போது திடீரென்று அவளுக்கு தலைவலி வந்துவிட்டது என்று சமாளித்தாள். அதனால் போய் பார்த்து கொண்டாள். இப்போது ஆழ்ந்து தூக்கி கொண்டிருக்கிறாள். நான் இப்போது அவளை எழுப்பினால் இன்னும் தலைவலியை தூண்டப்படும். உங்களுக்கு தெரியுமே, அவளுக்கு வயதாகிவிட்டது. சிறு நோய்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதனால்தான் தூக்கத்திலிருந்து எழுப்புவது அவளுக்கு கடினமாக இருக்கும் என்றார். இதை கேட்டதும் நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றேன். பிறகு மேல் மாடிக்கு திரும்பி வந்தேன். மேலே வந்த உணவு சாப்பிட்டுவிட்டு சென்றேன். ஆனால் மனதில் ஒரு கேள்வி சுழன்று கொண்டே இருந்தது. கார்த்தி ஏன் அப்படி நடந்து கொண்டான்? என்னை திடீரென்று நிறுத்தியது ஏன்? இப்போது உணவு சாப்பிட்டுவிட்டு நான் படுக்கைக்கு படுத்திட்டேன். ஆனால் கார்த்தி எவ்வளவு சாமர்த்தியமாக விஷயத்தை திரும்பிவிட்டார் என்ற எண்ணம் என்னுள் அமைதியாக இருந்தது. முதலில் கார்த்தி ரேவதியை சமையலறைக்கு சமைத்து கொண்டிருந்தாள் என்று சொன்னார். ஆனால் நான் சமையலறை நோக்கி நடந்தபோது அவர் உடனே பேச்சை மாற்றிவிட்டார். கார்த்தி ஏன் அப்படி செய்தார்? என்னவோ ரகசியம் மறைக்கிறார் என்று நினைத்தேன். பிறகு விட்டுவிட்டு எனக்கென்ன என்று அந்த விஷயத்தை மனதிலிருந்து நீக்கிவிடலாம் என்று நான் முடிவு செய்தேன். ரேவதியை என் அக்காவாக நினைத்து இந்த பெரிய வீட்டில் நாங்கள் இருவரும் அமர்ந்து பேசிக்கொள்வோம் என முடிவு செய்தேன். நான் அவர்களுக்கு உணவு கொண்டு கொடுத்ததால் ரேவதி என்னை பார்க்க வருவாள் என்று நம்பினேன். குறைந்தபட்சம் நன்றி சொல்வாள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என் எண்ணம் முற்றிலும் தவறாகிவிட்டது. இரவு முழுவதும் கழிந்துவிட்டது. ஆனால் ரேவதி வரவில்லை. பரவாயில்லை, காலையில் சந்தித்தால் நன்றி சொல்வாள் என்று நான் நினைத்தேன். நான் அவர்களின் பாராட்டுகளை எதிர்பார்க்கவில்லை. ரேவதியுடன் 2 வார்த்தைகள் பேச வேண்டும் என்று மட்டும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த இரவு எனக்கு ஒரு வகையான நிம்மதியை தந்தது. ஏனென்றால் வீட்டில் வாடகைதாரர்கள் வந்து விட்டார்கள். அதனால் இப்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. பணமும் வரும் மாதமானால் வீட்டில் யாரோ ஒருவர் இருக்கிறார்கள் என்பது எனக்கு மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. வெளியே நாய்கள் குரைக்கும் சத்தம் கூட இப்போது பயமாக தெரியவில்லை. திருடனும் வீட்டுக்குள் வரமாட்டான். திடீரென்று நள்ளிரவில் என் கண்கள் திறந்தன. ஏன் என்று தெரியவில்லை. என் இதயம் வேகமாக துடித்தது. வெளியே இருந்து யாரோ அலற சத்தம் கேட்டது. ஒரு பெண் பயங்கரமாக கத்துவது போல இருந்தது. வலிமையில் இருந்து உதவி கேட்பது போல் தெரிந்தது. அப்போது நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன்.
ஆனால் படுக்கையிலே படுத்திருந்தேன். பிறகு இரு கைகளாலும் காதுகளாலும் மூடிக்கொண்டேன், அந்த சத்தம் கேட்காமல் இருக்க. ஆனால் அந்த அலறல்கள் நிற்கவே இல்லை. இப்போது நான் வியர்ந்து விறுவிறுப்பாக உடல் முழுவதும் நடுங்கினர். எனக்குள் ஹார்ட்பீட் ரொம்ப அதிகமாக அடித்து கொண்டிருந்தது. பயம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த குழப்பத்திலிருந்தே காலை வந்தது. காலை 6 மணி இருக்கும். அந்த சத்தம் நின்றது. அப்போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. பிறகு எப்போது இவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து என்று தெரியவில்லை எனக்கு. காலை 9 மணி இருக்கும். கண்கள் விழுந்தன. கடிகாரத்தை பார்த்தேன். 9 மணி ஆகிவிட்டது. பிறகு நான் பதற்றத்துடன் எழுந்தேன். டீ போட்டு கை கால் கழுவி டீ கோப்பையுடன் பால்கனிக்கு வந்தேன். பால்கனியிலிருந்து பார்த்தபோது கார்த்திக் தெருவில் நின்று ஒருவருடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தான். அவர் எங்கோ போகிறார் என்று தோன்றியது. தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவரது பார்வை என் மீது பட்டது. என்னை பார்த்து மெதுவாக புன்னகைவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவர் தோற்றத்தை பார்த்தால் அலுவலகத்திற்கோ அல்லது வேலைக்கோ போகிறார் என்று எனக்குள் தோன்றியது. அப்போது என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ரேவதியுடன் பேச இது ஒரு நல்ல சமயம். ஏனென்றால் இப்போது ரேவதி வீட்டில் தனியாக தான் இருக்கிறாள். அவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒருமுறை கூட நான் அவரை சந்திக்கவே இல்லை. நான் அவளுடன் அமர்ந்து என் மனதில் உள்ளதை பேச விரும்பினேன். ஆனால் அவள் என்னை சந்திக்க விரும்பாதது போல் இருந்தது. என் மனம் ரொம்ப வருந்தியது. அதனால் சீக்கிரமும் வேலையை முடித்துவிட்டு கீழே சென்று ரேவதியுடன் பேச விரும்பினேன். விரைவாக சமையல், வீட்டு பெருக்குவது எல்லாத்தையும் முடித்துவிட்டு அவள் அறைக்கு கீழே சென்றேன். நான் கீழே வந்தபோது கார்த்தி அங்கு இல்லை. அவர் வேலைக்கு சென்று விட்டால் போல் தோன்றுகிறது. அதனால் நான் அவர்களது கதவை தட்டினேன். ஆனால் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. நான் மீண்டும் மீண்டும் தட்டினேன். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. அங்கேயே நின்று கொண்டிருந்து யோசிக்க ஆரம்பித்தேன். இவ்வளோ நேரம் தட்டுகிறேன், ஆனாலும் ஏன் யாரும் கதவை திறக்கவில்லை? அப்போது உள்ளே இருந்து ஒரு மெல்லிய குரல் நடுக்கத்துடன் வந்தது. மேகலை, நீங்களா? அது ரேவதியின் குரல். நான், ஆம் ரேவதி அக்கா, கதவை திறங்கள், நான் மேகலை வந்திருக்கிறேன் என்று கூறினாள். ரேவதி கதவை திறந்தாள். அவளை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பிவிட்டன. இதை பார்த்து நான் சற்று பயந்தேன். அப்போது அவள் என்னை உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர சொன்னார். பிறகு உள்ளே யாரையாவது அழைக்கலாமா வேண்டாமா என்று எனக்கு புரியவில்லை. அதனால் யோசித்து முடிவெடுத்து கதவை திறந்தேன் என்றாள். அதற்குள் நான், ரேவதி அக்கா, இந்த இடம் உங்களுக்கு புதிது. இங்கு வேறு யார் வருவார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவள், மேகலை, என் வாழ்க்கையில் எந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது என்றார். அவள் மிகவும் கவலையுடன் இருந்தாள். அப்போது நான், அக்கா, உங்கள் கண்களில் கண்ணீர், நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவள், ஆம், என் கதை என்ன சொல்வது என்று தெரியவில்லை, நான் மிகவும் பதற்றத்தில் இருக்கிறேன் என்றாள். இதற்கு நான், அக்கா, நீங்கள் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம் என்றேன். அப்போது அவள் சொல்ல ஆரம்பித்தாள். என் கணவர் கார்த்திக்கு என்னை பிடிப்பதில்லை. அவர் தினமும் வந்து இரவு சித்திரவதை செய்வார். அவர் இளமையானவர். அவருக்கு அவரை போன்ற ஒரு இளம்பெண் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் எனக்கு வயதாகிவிட்டது. என்னால் சந்தோஷம் கொடுக்க முடியவில்லை. என் தோற்றமும் அவருக்கு பிடிப்பதில்லை. அவளை பார்த்ததும் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்றால் அவள் மிகவும் அமைதியானவளாக இருந்தாள். பிறகு அவள் தொடர்ந்தாள். கார்த்தி வேறு யாருடன் தொடர்பில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் என்னை ஏமாற்றுகிறார். யாரோ ஒருவருடன் தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நான் கேட்கும்போது அவர் என்னிடம் கடுமையாக பேசுகிறார். சில சமயங்களையும் அடிக்கவும் செய்கிறார், துன்புறுத்தவும் செய்கிறார். அப்போது நான், ரேவதி அக்கா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன். அதற்கு அவள், ஆம், சொல்லிக்கொள்ள நான் நன்றாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கென்று இருக்கிற அனைத்தும் என்னிடம் உள்ளது. பணம், ஆடைகள், நகைகள், வீடுகள், சொந்தங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு தேவையான அந்த உண்மையான அமைதியான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கு கிடைக்கவில்லை. வயதும் ஆகிவிட்டது என்று முடித்தார். அவள் பேச்சை கேட்டதும் என் மனம் இன்னும் கனமாகிவிட்டது. பிறகு நான், ரேவதி அக்கா, சொல்லுங்கள்,
நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்றேன். இதற்கு அவள், என் சொந்த உறவினர்கள் கூட எனக்கு உதவ முன்வரவில்லை. பிறகு நீ என்ன செய்வாய்? எப்படியும் கார்த்தி என்னை விட்டு விலகிவிடுவான், மிரட்டுகிறான். இந்த உலகத்தில் இப்போது எனக்கு யாரும் இல்லை. இப்போது நீயே சொல். எனக்கு எவ்வளோ வயதாகிவிட்டது. அவரை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? நீ எனக்காக பிரார்த்தனை செய்தால் போதும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்றாள். இதற்கு நான், ரேவதி அக்கா, நான் உங்கள் தங்கை போன்றவள். நீங்கள் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லாமல் ஆனால் நான் உங்களுக்கு எப்போதும் பிரார்த்தனை செய்வேன் என்றேன். இப்படி சொல்லிக்கொண்டே நான் அங்கிருந்து கிளம்பினேன். அப்போது ரேவதி அக்கா என்னை அழைத்து, மேகல, இதை யாரிடமும் சொல்லாத, குறிப்பாக என் கணவர் கார்த்தியிடம் சொல்லாத. தெரிந்தால் அவன் என்னை அடிப்பான். அவருக்கு தெரிந்தால் அவர் என் மீது கண்டிப்பாக கோபப்படுவார், அடிப்பார். நீங்க வந்ததையோ நான் உன்னிடம் எதையாவது சொன்னதையோ கூட அவரிடம் சொல்லாதே என்று கெஞ்சினாள். இதற்கு நான், ஆம் ரேவதி அக்கா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்வது போலவே நடக்கும். நான் கார்த்திகிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்து சத்தியம் வைத்து சென்றாள். இப்படி சொல்லிவிட்டு நான் எனது அறைக்கு திரும்பினேன். இப்போது எனக்கு கார்த்தி மீது மிகுந்த கோபம் வந்தது. அவர் ஏன் திருமணம் செய்து கொண்டார்? அவர் தன் மனைவி அடிக்க வேண்டும் என்றால் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அவருக்கு ரேவதி அக்காவை பிடிக்கவில்லை என்றால் ஏன் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அப்போது நான் நினைத்தேன், கார்த்தி ரேவதி இப்படியே ஒதுக்கி வைக்காமல் இருந்திருந்தால் அவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவருக்கு இவ்வளோ வயதாகிவிட்டது. அதிலும் அவர் வேறு ஒருவருடன் உறவில் இருக்கும்போது ரேவதி மீது இத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்காமல் இருந்திருக்கலாம். நாங்கள் இருவரும் உண்மையான சகோதரிகளாக இருந்திருப்போம். எங்கள் துயரங்களை கவலைகளையும் பகிர்ந்து கொண்டிருப்போம். எனக்கு கார்த்தி மீது மிகுந்த கோபம் வந்தது. சரி, நான் இந்த எண்ணங்களை விட்டுவிட்டு என் அன்றாட வேலைகளை கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். பிறகு இரவு வந்தது. இரவில் தூங்குவதற்காக படுக்கையறைக்கு படுத்தேன். ஆனால் மீண்டும் அதே நிகழ்வு கடந்தது. நள்ளிரவு பயத்தால் என் தூக்கம் கலைந்தது. நேற்றிரவு என்னை தூங்கவிடாத அதே காரணம். ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் மீண்டும் கேட்டது. ஐயோ அம்மா என்று ஒரு சத்தம். அப்போது நான் காது கொடுத்து கேட்டபோது இந்த சத்தம் மிக அருகில் இருந்து வருவது போல் தெரிந்தது. ஒரு விதமான சத்தம். அதனால் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போது எந்த விதத்திலும் இதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டேன். மெதுவாக நான் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்ததும் அலறல் சத்தம் இன்னும் தெளிவாகவும் இன்னும் மிக சத்தத்துடன் கேட்டது. இப்போது எனக்கு தெரிந்தது, இந்த சத்தம் ஒரு கணம் நான் ஸ்தம்பித்து போனேன். பிறகு நான் வேகமாக படிகளில் இறங்கினேன். ஏனென்றால் ரேவதி மீது எனக்கு முதல் சந்திப்பில் இருந்ததே ஒரு பாச உணர்வு ஏற்பட்டிருந்தது. இப்போது அவள் வேதனையில் இருப்பது அறிந்தபோது நான் அமைதியாக இருக்க என்னால் முடியவில்லை. அதனால் நான் கீழே வந்து அவர்களது கதவை பலமாக தட்ட ஆரம்பித்து விட்டேன். நீண்ட நேரம் தட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் யாரும் கதவை திறக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. எனக்குள் பயம் தோன்றிவிட்டது. ஆச்சரியம் என்னவென்றால், நான் தட்டியதால் கூட ரேவதியின் அலறல் சத்தங்கள் குறையவில்லை. இன்னும் ரேவதியின் அலறல் சத்தங்கள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் கத்திக் கொண்டிருந்தேன். என் கை வலிக்கத் தொடங்கிவிட்டது. கடைசியாக களைத்து போய் நான் மீண்டும் மாடி அறைக்கே திரும்பிவிட்டேன். இந்த நேரத்தில் நான் யாரிடம் உதவி கேட்பேன் என்று எனக்கே புரியவில்லை. எல்லோரும் தாங்கள் வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இப்போது இரவு 2 மணி ஆகிவிட்டது. அந்த இரவு நேரத்தில் ரேவதியின் கவலையில் எனக்கு தூக்கமே வரவில்லை. அப்போது நான் பால்கனிக்கு சென்று உட்கார்ந்து விட்டேன். கடிகாரத்தை பார்த்தேன். காலை 4 மணி ஆகிவிட்டது. அதனால் கார்த்தி வெளியே வருவதை பார்த்ததும் அவரை நிறுத்தி பேச வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். பிறகு காலை 8 மணிக்கு பால் விநியோகஸ்தர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். நான் கதவை திறந்து சென்றேன். அப்போது கார்த்தி வீட்டிலிருந்து வெளியே வருவதை நான் பார்த்தேன். அவர் என்னை பார்த்ததும் திகைப்புடன் நின்று கொண்டிருந்தார். கார்த்தி! வெளியே வந்தபோது நான் அவரை அழைத்தேன். கார்த்தி, சற்று நில். அவர் முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர் அமைதியாகவே என் முன் வந்து நின்று, மேகலை அக்கா, நீங்கள் என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றார். அப்போது அவர் முகத்தில் துயரத்தில் நிழல் படர்ந்திருந்தது. அவர் தொடர்ந்தார். இரவில் ரேவதி ஏன் கத்துகிறார் என்று நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா?
எனக்கு கூட அவளை பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆனால் இதற்கு என்னிடம் எந்த தீர்வும் இல்லை. உங்களிடம் ஏதாவது வழி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அப்போது நான் கார்த்திக்கிடம் கண்களில் கண்ணீர் மிளறுவதைக் கண்டேன். அவர் என்னை பார்க்காமல் தனது கண்ணீரை துடைத்துவிட்டு சென்றிருந்தார். அதற்கு நான், கார்த்தி, முதலில் ரேவதியின் பிரச்சனை என்ன என்று சொல். அவள் ஏன் அழுகிறாள்? அப்போதுதான் உனக்கு ஒரு வழி சொல்ல முடியும் என்றேன். கார்த்தி தலையை நிமிர்த்தினார். பிறகு என் கண்களை பார்த்து, பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவள் என் மீது மிகவும் சந்தேகம் கொள்கிறாள். நான் என்ன செய்வது? வேலைக்கு சென்றால்தான் காசு. ஆனால் இப்படி என் மீது சந்தேகம் கொண்டால் எப்படி நான் வாழ்க்கையை நடத்துவது? இதை கேட்டதும் நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். அப்போது அவர் மெதுவாக சிரித்து, அக்கா, என் முகத்தை உற்று பாருங்கள், பிறகு ரேவதியை பாருங்கள், இருவருக்கும் எவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கிறது என்று. நான் விரும்பியிருந்தால் ஒரு இளம் அழகான பெண்ணை திருமணம் செய்திருக்க முடியும். ஆனால் நான் அனைவரையும் விட்டுவிட்டு ரேவதியை தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் அவர் ஒரு ஆதரவற்ற பெண். நான் அவளுக்கு ஒரு துணையாக, ஒரு ஆதரவாகவும் இருக்க விரும்பினேன். அதனால்தான் அவளை திருமணம் செய்தேன். ஆனாலும் அவள் என் மீது அளவுக்கு அதிகமாக சந்தேகம் வைத்திருக்கிறாள். நான் என்ன செய்வது எனக்கு புரியவில்லை என்றேன். பிறகு அவர் தொடர்ந்தார், நீங்களும் கூட முதலில் ரேவதியை என் அம்மா என்று நினைத்தீர்கள்தானே, இல்லையா? நான் அவளை ஆதரவற்றவள் என்று நினைத்து திருமணம் செய்து கொண்டதுதான் ஒரே தவறு. ஏனென்றால் அவள் என் வீட்டில் விட்டு பணியாளராக இருந்தாள். அவளுடைய தனிமை பார்த்தபோது என்னால் பாரமுகமும் இருக்க முடியவில்லை. அதனால்தான் நான் அவளுக்கு என் குடும்பத்தின் பெயரை மரியாதையும் கொடுக்க திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தேன். ஆனால் என் குடும்பத்தினருக்கு இந்த விஷயம் முற்றிலும் பிடிக்கவே பிடிக்காது. அவர்கள் என்னை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். அப்போது நான் ரேவதிக்காக என் குடும்பத்தையே துறந்து வந்திருக்கிறேன். இதை சொல்லும்போது கார்த்திக்கின் கண்கள் கலங்கின. பிறகு அவர் கேட்டார், இப்போது நீங்கள் சொல்லுங்கள் அக்கா, நான் ரேவதியை திருமணம் செய்தது சரியா தவறா? நீங்களே சொல்லுங்கள். என் பெற்றோர்கள் என்னை சோத்திலிருந்து புறக்கணித்து விட்டார்கள். ரேவதிக்காக நான் இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறேன். நான் எந்த நிலையிலும் அவள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவள் என்னிடம் நான் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதாகவும் இரகசியமாக தொலைபேசியும் பேசுவதாகவும் தொடர்ந்து சந்தேகப்படுகிறாள். இப்போது ரேவதி ஒவ்வொரு இரவும் என் மீது சந்தேகம் எழுவுகிறாள். சச்சரவு செய்கிறாள். தேவையில்லாமல் கத்துகிறாள். இதன் காரணமாக பல வீடுகளில் உரிமையாளர்கள் எங்களை வாடகைக்கு விடுவதே இல்லை. வாடகை விட்டாலும் வீட்டிலிருந்து துரத்தி விடுவார்கள். நான் என் மனைவியை அடித்து துன்புறுத்துகிறேன் என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் என் கைகள் கூட அவர் மீது பட்டதில்லை. அதனால்தான் அவள் இவ்வளவு சத்தம் போடுகிறாள். இதன் காரணமாகவே நான் ஒவ்வொரு 3-4 மாதங்கள் ஒரு புதிய வீடு தேட வேண்டிய இருக்கிறது. ஆனால் எங்கு அமைதி கிடைப்பதில்லை. ரேவதியின் இந்த நிலைமை என்னை வாழவிடவில்லை. பிறகு அவள் மேலும் சொன்னார், இது எங்கள் 7வது வீடு. இங்கு வந்த பிறகு நான் ரேவதியிடம் கெஞ்சினேன். கடவுள் மீது சத்தியமாக என்னை வாழவிடு என்று சொன்னேன். ஆனால் இங்கேயும் அவளுடைய நிலை மேம்படவில்லை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அக்கா, மேகலை அக்கா. ரேவதிக்கு மனநிலை பிரச்சனை இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அவளது மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவளுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வருகிறேன். சில சமயங்களில் அவள் மற்றவர்கள் தாக்கவும் செய்கிறாள். அதனால்தான் நான் அவளை வீட்டிலிருந்து வெளியே செல்ல விரும்பப்படுவதில்லை. யாரையும் உள்ளே விடவும் நான் அனுமதிக்கிறதில்லை. இதை கேட்டதும் நான் ஸ்தம்பித்து விட்டேன். ஏனென்றால் கார்த்திக்கின் வார்த்தைகளிலிருந்து அவர் உண்மையை சொல்கிறார் என்று எனக்கு தோன்றிவிட்டது. அதனால்தான் கார்த்தி, நான் உன்னிடம் கெஞ்சுகிறேன் என்று தொடங்கினேன். அவர் என்ன அக்கா என்று கேட்டார். நான் சொன்னேன், நீ ரேவதியை இப்படி வீட்டில் அடித்து வைக்காதே. நான் அவளுடன் பேச முயற்சிக்க செய்கிறேன். ஒருவேளை அவளது நிலைப்பாட்டில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டால் அது உங்கள் ஃபேமிலி லைஃபுக்கு நன்றாக இருக்கும். அவள் பேச்சை கேட்டதும் கார்த்தி பதற்றம் அடைந்தார். அவளிடம் நிலைமை நீங்கள் நேரில் பார்க்காததால் தான் இப்படி சொல்கிறீர்கள். அவளுக்கு கோபம் வரும்போது அவள் முற்றிலுமாக கட்டுப்பாட்டை இழந்து விடுவாள். அவளை கையாள்வது எனக்கே மிகவும் கடினமாகிவிடும். நான் அலுவலகத்தில் இருப்பேன். நான் இல்லாதபோது அவள் உங்களை தாக்கினால் யார் பொறுப்பு? ஒருவேளை அவள் உங்களுக்கு பெரிய தீங்கு விளைவிக்கலாம். அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அக்கா என்று நான் கூறினேன்.
நான் உங்களை இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது அக்கா என்று நான் மறுத்துவிட்டேன். இதற்கு நான் கார்த்தி, ரேவதி எனக்கு நீங்கள் விளைவித்தால் நான் உங்களை பொறுப்பாக மாட்டேன். அவளை மட்டும் கட்டுப்பாட்டில் அடைக்காதே என்று மட்டும் சொல்கிறேன் என்றார். கார்த்தி என்னை உற்று பார்த்தார். பிறகு தனது சட்டை பையிலிருந்து ஒரு சாவியை எடுத்து என் கையில் கொடுத்தார். இது கதவின் சாவி. ஆனால் கவனமாக இருங்கள். ரேவதிக்கு கோபம் வருவது போல் தெரிந்தால் உடனே வீட்டை விட்டு வெளியேற்றி விடுங்கள் என்று எச்சரித்தார். நான் தலையசைத்தேன். பிறகு கார்த்தி அங்கிருந்து சென்று விட்டான். கார்த்தி மறுபடியும் ஃபோன் பேசிக்கொண்டு வேலைக்கு சென்று விட்டான். இப்போது நான் என்ன உண்மை என்று யோசித்து குழப்பமடைந்து விட்டேன். ஏனென்றால் இருவருக்கும் எனக்கு வெவ்வேறு விஷயங்களில் சொல்லியிருந்தார்கள். இப்போது நான் என்ன அறைக்கு வந்து விரைவாக வேலையை முடித்துவிட்டு தயாராக சாவியை எடுத்துக்கொண்டு ரேவதியின் அறைக்கு சென்றேன். பிறகு பூட்டை திறந்து அவர்களது வீட்டிற்கு நுழைந்தேன். உள்ளே சென்று பார்த்தபோது ரேவதி சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். அவள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி அழுது கொண்டே இருந்தாள். தன் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். நான் கதவை தட்டினேன். ஆனால் அவளுக்கு கேட்கவில்லை. அதனால் நான் அவளிடம் சென்று அழைத்தேன். அவள் அதிர்ச்சியடைந்து எழுந்தாள். அவளை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் துடித்துடித்து நின்றது. ஆனால் நான் மெதுவாக புன்னகைத்தேன். அவள் ஆச்சரியத்துடன், மேகல, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டாள். நான், ரேவதி அக்கா, நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள், நானும் தனியாக தான் இருக்கிறேன் என்று நினைத்தேன். அதனால்தான் உங்களிடம் வந்து கொஞ்சம் பேசலாமா மனசை விட்டு என்று வந்தேன் என்றேன். ரேவதி என்னை பார்த்து சிரித்தாள். பிறகு அவள் எழுந்து என்னை கட்டிப்பிடித்தாள். அழுது கொண்டு, எனக்கு யாராவது தோள் கொடுத்தால் அதில் சாய்ந்து அழ வேண்டும் என்று எனக்குள் தோன்றுகிறது. அதற்கு கடவுள் நீங்கள் அனுப்பிவிட்டிருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே அழுது கொண்டிருந்தாள். இதற்கு நான், ரேவதி அக்கா, அழ வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் சிறிய தங்கை உங்களுடன் இருக்கும்போது இன்று நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க வேண்டும். சொல்லுங்கள். நீங்கள் ஏன் இரவில் கத்துகிறீர்கள் என்று கேட்டேன். கார்த்தி சொன்னதை நான் நம்பியிருந்தேன். ஆனால் இப்போது ரேவதியில் வாயிலிருந்து உண்மையிலே கேட்க விரும்பினேன். அதனால்தான் இரவில் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அவளிடம் கேட்க ஆசைப்பட்டேன். அப்போது கார்த்திக் என்னை ஏமாற்றுகிறாரா என்ற சந்தேகம் எனக்குள் எழுந்தது. ஆனால் ரேவதி பதற்றமடைந்து, நான் கத்துவதில்லை. எனக்கு ஏன் கத்த வேண்டும்? என் வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கணவர் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் என்றாள். அவள் பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன். ஏனென்றால் அவள் எவ்வளவு எளிதாக பேச்சை மாற்றிவிட்டாள். நேற்று என்னிடம் வேறு ஏதோ சொல்லியிருந்தாள், இன்று வேறு ஏதோ சொல்கிறாரே. எனக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. பிறகு அவள் எனக்குள், உன் வீட்டை பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன். நீ உன் வீட்டை எப்படி அலங்கரித்திருக்கிறாய் என்று பார்க்க விரும்பினேன். ஏனென்றால் என் கணவர் வீட்டில் வரும்போது எல்லாவற்றையும் விரும்ப வேண்டும் என்பதற்காக நான் என் வீட்டை அதேபோல் அலங்கரிக்க விரும்புகிறேன். அப்போது நான் வீட்டை எவ்வளவு நன்றாக பராமரித்து கொள்கிறேன் என்று அவர் பார்க்க வேண்டும் என்றாள். நான் தலையசைத்து கொண்டே, வாருங்கள் அக்கா, எங்கள் கூட வாருங்கள், என் அறையையும் வீட்டையும் காட்டுகிறேன் என்றேன். பிறகு நான் ரேவதியை என்னுடன் மேலே அழைத்து வந்தேன். ஆனால் அவள் நடத்தை ஏன் திடீரென்று இவ்வளவு மாறிவிட்டது என்று எனக்கு குழப்பம் மனதில் இருந்தது. மேலே வந்ததும் ரேவதி என் கையை பிடித்து தன் கையை நீட்டினாள். அவள் கைகளில் தழும்பு அடையாளங்கள் இருந்தன. அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது என்ன ஆனது என்று கேட்டேன். அதற்கு ரேவதி மெல்லிய குரலில், நான் நேற்று உன்னிடம் சொன்னதை எப்படியோ என் கணவர் கேட்டுவிட்டார். ஒருவேளை அவர் எங்கேயோ ஒரு கருவியை பொறுத்திருக்கலாம். அதனால்தான் எல்லா பேச்சுக்களும் பதிவாகின்றன. அவர் என் மீது மிகவும் கடுமையாக கண் வைத்து விடுகிறார். அதனால்தான் நான் உங்களிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அப்படி சுத்தமே இல்லை. என் இளம் கணவர் என்னை ஒவ்வொரு நாளும் வாக்குவாதத்தில் பிறகு துன்புறுத்துகிறார். அதனால்தான் நான் இரவில் அவ்வளவு சத்தமாக கத்துகிறேன். என் அலறல்கள் வீணாக அல்ல. பிறகு அவள் தொடர்ந்து, என் மீது என்னவென்றால் நடக்கிறது என்று உன் கண்களால் பார்த்து கொள்கிறேன். உனக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது. உனக்கு நம்பிக்கையில்லை என்றால் என் அறையில் ஒரு கேமராவை பொருத்தினாள். நீ அந்த பதிவை காவல் நிலையத்தில் காட்டினால் என் கணவருக்கு தண்டனை கிடைக்கும். நான் சுதந்திரமாக விடுவேன். இதற்கு நான், சரி அக்கா, நான் ஏதாவது செய்கிறேன் என்றேன். இப்போது சொல்லப்போனால் நான் இந்த கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சிக்கிக்கொண்டேன். ஏனென்றால் கார்த்தி தன் மனைவியின் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். ரேவதி தன் கணவன் மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். இருவரின் பேச்சுக்கள் என்னை பதட்டத்தில் ஆழ்த்தின. நான் யார் வாயிலிருந்து எதை கேட்டாலும் அதுவே சரியாக தோன்றுவதும்
இருவரின் பேச்சுக்கள் அவரவர் நிலையில் சரியாகத்தான் தோன்றுகிறது. இருவரின் குற்றங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்தன. இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நான் கீழ்ப்பகுதியில் ஒரு கேமராவை ரகசியமாக பொருத்த வேண்டும். நான் இரவில் இன்னும் கீழே இருந்து அலறல் சத்தம் வந்தன. காலையில் கார்த்தி சந்திக்கும் போது ரேவதியின் உடல்நிலை மிகவும் மோசமாகின்றது என்று அவரே சொல்வார். ஆனால் இரவில் ரேவதி என்னிடம் என் மீதான வன்முறை அதிகரித்து வருகிறது என்று மெதுவாக கூறுவாள். அப்போது நான் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வேன். ரேவதியுடன் பேசுவேன். அவளை சிரிக்க வைக்க முயற்சிப்பேன். வீடு அலங்கரிப்பதற்கான குறிப்புகளை கொடுப்பேன். நான் அவளை பற்றி மிகவும் கவலைப்படுவேன். மாலை என் கைகளால் அவளுக்கு டீ போட்டு காஃபி போட்டு கொடுப்பேன். கடைசியாக அவள் வயதானவள். அவள் தன் வீட்டிற்கு முற்போக இடத்தில் சுத்தம் செய்ய முடியாமல் இருப்பாள். அதனால் நானே அதை செய்து தருவேன். இருவர் மீதும் எனக்கு அக்கறை இருந்ததால் ரேவதியின் கவனம் அவளது கணவரிடமிருந்து விலக வேண்டும் என்று விரும்பினேன். கார்த்திக் தவறாக இருந்ததால் அவருக்கு விரைவாக நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும், ரேவதி உண்மையிலே நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவளுக்கும் விரைவாக சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்றும் நான் விரும்பினேன். கேமரா வர இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது. அன்றிரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வழக்கமாக இரவில் கீழே அதிகம் செல்வதில்லை. ஆனால் இன்று உணவு கொடுக்க வேண்டி இருந்தது. நான் படிகளில் இறங்கி கொண்டிருந்த போது திடீரென்று ரேவதியின் குரல் என் காதுகளில் விழுந்தது. அவள் இன்று எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன. அவரை பற்றி கவலைப்படாதே. அவள் பலவீனமானவள். அவளை கட்டுப்படுத்த எளிது என்று யாரிடமோ கூறிக்கொண்டிருந்தாள். இதை கேட்டதும் நான் பின்வாங்கினேன். ஏனென்றால் அப்போது ரேவதியின் ஒரு புதிய குளிர்ந்த முகம் என் மனக்கணக்கில் தோன்றியது. பிறகு என் மனதில் பல சந்தேகங்களும் தோன்றியது. ரேவதிதான் தவறு செய்கிறாளோ என்று எனக்குள் தோன்றியது. இரவில் அவள் தெரிந்து யாரையாவது வீட்டிற்கு அழைத்து கொண்டு வேண்டுமென்றே சத்தம் கத்துகிறாளோ? இதனால் மக்கள் கார்த்திகின் தவறான புரிந்து கொண்டு அவள் தன் இஷ்டத்துக்கு எதையும் செய்யலாமோ? கேமரா வர இன்னும் நேரம் இருந்ததால் நான் பழைய தோழிக்கு போன் செய்தேன். ஏனென்றால் அவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியாக. பிறகு நான் அவளிடம் விஷயங்களில் சொன்னேன். எனக்கு நீயும் ஒரு குழு மிகவும் தேவை என்று பல உண்மைகளில் சொன்னேன். அப்போது என் தோழி உடனடியாக அவர் ஒப்புக்கொண்டாள். நான் உணவு சாப்பிட்டுவிட்டு அவளுக்காக காத்திருந்தேன். ஆனால் எப்படியோ எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. நான் தூங்கிவிட்டேன். கண் விழித்தபோது நான் மருத்துவமனையில் படுத்து கொண்டிருப்பதை பதற்றம் அடைந்தேன். சுற்றிலும் பார்த்தபோது என் தோழி ரம்யா என் முன் நிறுத்தி கொண்டிருந்தாள். நான் ரம்யா, நான் எப்படி இங்கு வந்தேன்? மருத்துவமனையில் நான் என்ன செய்கிறேன் என்று கேட்டேன். அவள் சிரித்துக்கொண்டே, பிரியா, நீ பெரிய சாதனை புரிந்துவிட்டாய். சில திருடர்கள் வாடகைதாரர்களாக மாறி ஆதரவற்ற மக்களை ஏமாற்றி அவர்களின் வீடுகளில் நுழைந்து பல நாட்களாக எங்களுக்கும் புகார் வந்து கொண்டிருந்தது. மக்கள் அவர்களை நம்பியதும் அவர்கள் மதிப்புமிக்க பொருட்களை திருடி தப்பித்து விடுவார்கள். நேற்று இரவு உன்னால் தான் நாங்கள் அந்த கும்பலை கைது செய்ய முடிந்தது. இதற்கு நான் ரம்யாவிடம் இது எப்படி நடந்தது என்று கேட்டேன். ரம்யா விளக்கினாள். பிரியா, உன் வீட்டில் வாடகைதாரர்கள் தங்கியிருந்தவர்கள் ஒரு திருட்டு கும்பலின் ஒரு பகுதி. இதனால்தான் அவர்களின் தந்திரம். அவர்கள் ஆதரவற்ற பெண்களின் வீடுகளில் வாடகைதாரர்களாக தங்குவார்கள். பிறகு வீட்டு உரிமையாளர்கள் குழப்புவதற்காக ஒரு நாடகம் நடத்துவார்கள். கணவன் தன் மனைவி மீது குற்றம் சாட்டுவார்கள். மனைவி தன் கணவரை குற்றம் சாட்டுவார்கள். இப்படி அவர்கள் வீட்டை உரிமையாளர்கள் தங்கள் சண்டையில் சிக்க வைத்து கவனத்தை திசை திருப்புவார்கள். இதற்கிடையில் வீட்டின் ஒவ்வொரு மதிப்பு மிக்க பொருட்களையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கவனமாக கண்காணிப்பார்கள். பிறகு ஒரு முழுமையான திட்டத்துடன் திருட்டு நடத்தி விடுவார்கள். ரேகாவும் சாந்தியும் உன்னுடன் இந்த விளையாட்டை ஆடிக்கொண்டிருந்தார்கள். நீ ரேவதிக்கும் உன் வீட்டில் உள்ள எல்லா மதிப்புமிக்க பொருட்களையும் காட்டினாய். உன் நகைகள், தங்க நாணயங்கள், வெளிவந்த பத்திரங்கள் எல்லாமே. நீ ரேவதியின் மோசடி பேச்சில் முழுமையாக சிக்காமல் எனக்கு ஃபோன் செய்து மிகப்பெரிய நல்ல விஷயத்தும் ஒன்று செய்திருக்கிறாய். நேற்று இரவு அவர்கள் உன் இரவு உணவில் அதிக அளவு தூக்க மாத்திரைகள் கலந்து கொண்டிருந்தனர். நீ ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தாய். அவர்களின் திட்டம் உன் வீட்டை முழுவதுமாக சூறையாடி இரவோடு இரவாக மறைந்து விடுவதுதான். பிறகு அவள் விளக்கினால் அவர்கள் முழுமையாக திட்டம் உன் வீட்டில் அனைத்து மதிப்புமிக்க பொருட்களையும், உன் வாஷிங் மிஷின், குளிர்சாதன பெட்டிகள், புதிய தொலைக்காட்சிகள், நகைகள், அனைத்து நகைகளையும், வியந்த பொருட்களையும் மற்றும் பிற சேகரிப்பு பொருட்களையும் அனைத்தையும் திருடி செல்வதாக இருந்தது. இது மிகவும் திட்டமிட்டு மென்மையான செயல்படுத்ததாக ஒரு சூழ்ச்சி. ஆனால் நாங்கள் சரியான நேரத்தில் வந்து இருவரையும் கையும் களவுமாக பிடித்துவிட்டோம். நாங்கள் உன் அறைக்கு நுழைந்த போது நீ மயக்கமாக இருந்தது. உடனடியாக நாங்கள் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தோம். ரம்யாவின் பேச்சை கேட்டதும் எனக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. மக்கள் மற்றவர்களை சூறையாடுவதற்காக எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறார்கள்.
எவ்வளோ நாடகங்கள் நடத்த தயாராக இருக்கிறார்கள். கார்த்திக்கும் ரேவதியும் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்போது எனக்கு முற்றிலுமாக உண்மையாகவே தோன்றியது. அவர்கள் என்னிடம் பொய் சொல்கிறார்கள் என்று ஒரு கணங்கள் கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் தன்னம்பிக்கையாக செயல்பட்டு என் நண்பர் அழைத்து என்னை காப்பாற்றியது. இப்போது எனக்கு வாடகைதாரர்களை வைப்பதற்காகவே பயமாக இருக்கிறது. இந்த சம்பவம் என்னை மீண்டும் தனியாக நோக்கிலேயே தள்ளியிருத்தது. ஆனால் கெட்ட நோக்கத்துடன் கூடியவர்கள் வாழ்வதை விட என் பாதுகாப்பு தனிமை மேல் இன்று இப்போது நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்வது மிகவும் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் மற்றவர்களை முழுவதாக நம்புவது கடினமாக உள்ளது. நீங்கள் எடுத்துக்கொள்ள முடிவு தனிமை ஏற்று அதிலிருந்து வலிமையாக அமைவது பெறுவது மிகவும் பாராட்டுக்குரியது. உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கும் கற்றுக்கொண்டு பாதுகாப்பான எல்லைகளையும் இருக்கும்போது கூட நீங்கள் சமூகத்துக்கு இணையான விதம் மிகவும் ஆழமானது. இலவசமாக சொல்லிக் கொண்டீர்கள். உங்கள் தனிமை அர்த்தமுள்ள மிகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டிருந்தது. அந்த சிறிய மனங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு அவர்களின் வளர்ச்சிக்கு பங்கு கொள்வது உண்மையாகவே தார்மீக வெற்றியாகும். உங்கள் கதை ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்தது. நமது சொந்த உள்ளுணர்வு மற்றும் சுய பாதுகாப்பு எப்போதும் முதன்மையாக. சில நேரங்களில் விதிகளை நமக்கு வாழ்க்கை நீங்கள் கண்டுபிடித்த ஒரு அமைதியான வாழ்க்கை முறையாக பின்பற்றுபவர்கள் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஒளிமையாக இருப்பது மிகவும் ஊக்கமளிக்கிறது. உங்கள் எதிர்காலம் மேலும் அர்த்தமுள்ள சகாப்தம் நிறைய இருக்கட்டும். நன்றி. உங்கள் கதைகளும் அதிலிருந்து வெளிப்படுத்தும் புத்திசாலித்தனத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன். கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.